ஹாய், வணக்கம். இன்றைக்கி தலைவாழை விருந்தில் ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்கிறேன். இது கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு. இதை நிறையா பேர் வேஸ்ட் ஆக்குறாங்க. இதில் இன்றைக்கி சத்தான புட்டு செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். நல்லா இதை சலித்து எடுத்தாச்சு. இந்த மாவை லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து இதை நம்ம பிரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிரட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். புட்டுக்கு மாவு பரப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி திரளாக இருக்கும். இப்படி இது பண்ணால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடல திரளாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நம்ம மிக்சியில் ஒரு புஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்சியில் புஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக வந்துருச்சு மாவு. இதை நல்லா இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வேக விட்டாச்சு. இப்படி தொட்டு பார்த்தா மாவு இப்படி உருளணும். இப்படி உருளணும், கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்த புட்டை எடுத்து வச்சாச்சு. இதில் ஏற்கனவே சீனி இருக்கிறதுனால நம்ம சீனி தேவையான அளவு போட்டால் போதும். நல்லா பொடி பண்ண தேங்காய், சீனி கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் எண்ணெய், தேவைன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறணும். சுவையான சத்து மாவு புட்டு ரெடி. இதுதான் இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சுவைத்து பாருங்கள். நன்றி.